அவர் பல்லாவரம்னா நான் டி நகர். இப்போ அவர் ஹீரோ ஆகிட்டார். அப்பப்போ கொஞ்சம் செகண்ட் ஹீரோ எப்படி சொல்கிறது, லைக் ஒரு காம்பினேஷன் ஹீரோவாக நடிக்கணும். அவர் சிங்கிள் ஹீரோவாக தான் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பல்லாவரம்னா நான் டி நகர். ஒரு சென்னைட்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்கே பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லோக்கல் எமோஷன்ஸ் தான். அந்த லோக்கல் எமோஷன்ஸ் நல்லா இவர் கூட செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எஸ்எம்எஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் இந்த டீ கடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீ கடை நாங்கள் அது சோமஸ்நாதம் கிரவுண்ட் எதிர்க்கு நாங்கள் குட்டி சவத்தில் உட்கார்ந்து இருக்கிற இடம் தான். அது இப்படியே கலாய்ச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற இடம். எனக்கு ஷூட்டிங்கே அங்கே பண்ணும்போது எனக்கு ஆக்டிங்கே பண்ண வேணாம், நான் அப்படியே பழைய விஷயத்தை அப்படியே நான் மெமரியாக நான் பண்ணேன். செம்ம ஹாப்பியாக ஐ ஜஸ்ட் என்ஜாய். ஸோ தேங்க்ஸ் டு சந்தானம். இப்போ அவர் ஹீரோ ஆகிட்டார். அப்பப்போ கொஞ்சம் செகண்ட் ஹீரோ எப்படி சொல்கிறது, லைக் ஒரு காம்பினேஷன் ஹீரோவாக நடிக்கணும். அவர் சிங்கிள் ஹீரோவாக தான் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆஸ் அன் ஆக்டர் டு சந்தானம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். He has to do a lot of films and it's not that நான் ஹீரோவாக பண்ணணும், நான் அப்படியே பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் I do multi-starrer films also and also I do single hero films also. அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ஐ திங்க் he has to, ஆடியன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க அவரை. இன்னும் நிறைய இந்த மாதிரி என் கூட காம்பினேஷன்ஸ் ஆகட்டும், இன்னும் மற்ற ஹீரோஸோட காம்பினேஷன் வரும்போது நிச்சயமாக விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.